பிரவீன், நேற்று இரவு வரை இது போன்ற ஒரு HMP வைரஸ் இந்தியாவிலே தாக்கமில்லை, பாதிப்பில்லை, அச்சப்பட வேண்டாம், தீவிரமாக கண்காணித்து வருகிறோம் என தொடர்ந்து மத்திய சுகாதாரத்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில்தான் இன்று காலை 2 குழந்தைகளுக்கு, கை குழந்தைகளுக்கு, ஒரு 3 மாத குழந்தை, ஒரு 8 மாத குழந்தைக்கு இந்த தொற்று HMPV தொற்று இருப்பதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதை மத்திய அரசின் சுகாதாரத்துறை அறிவித்திருக்கிறது. இது PIB இந்திய பத்திரிகை சங்கம் மிக தெளிவாக இது உறுதிப்படுத்தியிருக்கிறது. இந்த சூழலில் தான் தற்போது மகாராஷ்டிராவிலும் ஒரு கை குழந்தைக்கு இந்த தொற்று இருப்பதாக தற்போது மற்றும் ஒரு தகவல் வந்திருக்கிறது. எனவே இதுவரை இந்த குழந்தைக்கு 3 மாதம் 8 மாதம் என்று இருந்தது. தற்போது இதுவும் ஒரு குழந்தையாக இருக்கிறது என்ற தகவல் தற்போது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே தற்போது இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச், இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கழகம் தற்போது இந்த வைரஸ் இருப்பதை உறுதிப்படுத்தி அதற்கு தேவையான நடவடிக்கை எடுக்கும்போது அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நாம் பல செய்திகளில் குறிப்பிட்டது போல காய்ச்சல், தொடர் இருமல், மூச்சு விடுவதற்கான முடியாத சூழல் போன்றவை இருந்தால் உடனடியாக மருத்துவமனை தொடர்பு கொள்ள வேண்டும். இது கொரோனா போன்று மீண்டும் ஒரு அச்சுறுத்தும் நோயா என்று பார்த்தால் அந்த அளவுக்கு பெரிய அச்சுறுத்தும் நோய் அல்ல என்று ஒரு தகவல் வந்திருக்கிறது. விரைவிலே கொரோனாவுக்கும் இந்த HMPVக்கும் உள்ள வித்தியாசம் என்ன, எப்படி எல்லாம் தாக்கப் போகிற என்ற செய்திகளை தனியாக பார்க்கலாம். ஆனால் தற்போது நிலையிலே இந்தியாவில் 3 பேர் இந்த நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், இந்த தொற்று நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது HMPV என்ற தொற்று. இந்த நோய்க்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. கை குழந்தைகளாக இருக்கிற 3 பேருமே குழந்தைகளாக இருக்கின்றன. எனவே அவர்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் உரிய பாதுகாப்பு நடவடிக்கைகள், அந்த புரோட்டோகால்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற அந்த பாதுகாப்பு நடவடிக்கைகளும் தற்போது எடுக்கப்பட்டிருக்கின்றன. அந்த குடும்பத்தில் யாருக்கேனும் இருக்கிறதா என்பது குறித்தும் தொடர்ந்து இந்த சோதனைகள் செய்யப்பட்டிருப்பதாகவும் தகவல் வந்திருக்கிறது. இந்த ஹியூமன் மெட்டோநெமோ வைரஸ் இது இந்தியாவுக்கு புதிதல்ல என்றும் கூறுகிறார்கள். அதே போன்று இந்த டெஸ்டிங் செய்வது அதிகமான ஒரு 15,000 ரூபாய் 20,000 ரூபாய் ஆகக்கூடியது என்றும் ஒரு தனிப்பட்ட மருத்துவ ஆய்வு கழகத்திலிருந்து தகவல் வந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் தற்போது மத்திய சுகாதாரத்துறையை பொறுத்த மட்டிலே இது தொடர்ந்து தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது. உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன என்ற தகவலை உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். அண்ட் தற்போது மேலும் ஒரு செய்தி, இது மகாராஷ்டிராவில் இல்ல, அகமதாபாத் என்ற தகவல் கிடைத்திருக்கிறது. அதாவது குஜராத்தில் அந்த 3வது பாதிப்பு குஜராத்தில் என்று தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் மகாராஷ்டிராவிலும் தற்போது அவசர அறிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. மகாராஷ்டிரா சுகாதாரத்துறை ஒரு அறிவிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். அதிலே எந்த அளவுக்கு ஜாக்கிரதையாக கவனமாக இருக்க வேண்டும், எச்சரிக்கையாக செய்ய வேண்டியவை என்ன போன்ற கருத்துக்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. தற்போது நிலையிலே 3 குழந்தைகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. 2 குழந்தைகள் பெங்களூரை சேர்ந்த குழந்தைகள், ஒரு குழந்தை அகமதாபாத்தை சேர்ந்தது, குஜராத்தின் அகமதாபாத் நகரத்தை சேர்ந்ததாக தற்போது அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் மகாராஷ்டிராவிலும் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ற தகவல் தற்போது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்ல, தமிழகம், கர்நாடகம், கேரளம் உள்ளிட்ட தென் மாநிலங்கள் மற்றும் வட மாநிலங்கள் மற்றும் சீனாவிலிருந்து விமானங்கள் வருகின்ற முக்கிய மையங்களான டெல்லி, மும்பை, கொல்கத்தா, சென்னை மற்றும் பெங்களூரு, ஹைதராபாத் ஆகிய விமான நிலையங்களுக்கும் ஒரு சுற்றறிக்கை தற்போது அனுப்பப்பட்டிருக்கிறது. எனவே போதிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. எனவே தற்போது நிலையில் உச்சக்கட்ட கண்காணிப்பில் இந்திய சுகாதாரத்துறை இயங்கி வருகிறது. உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்தந்த மாநிலங்களின் சுகாதாரத்துறைக்கும் தலைமைச் செயலாளர்களுக்கும் அறிவுறுத்தல்கள் அனுப்பப்பட்டிருக்கின்றன. அந்த வகையில் தற்போது நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. ஆனால் தற்போது நிலையில் கிடைத்துள்ள தகவல் வைத்து பார்க்கும்பொழுது நேற்று வரை பரவாமல் இருந்து வந்த HMPV வைரஸ் இந்தியாவிலும் தற்போது பரவ தொடங்கி இருக்கிறது. 3 குழந்தைகளுக்கு பாதிப்பு ஏற்படுத்துகின்ற தகவல் தற்போது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. பிரவீன், கூடுதல் தகவலுக்கு நன்றி சண்முக சுந்தரம்.